ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 7th மந்த் ஸ்கேன் எடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டு கொடுத்துருந்தாங்க இன்றைக்கி. அதுக்கு தான் போயிட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் வந்து வர சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு காலையில் பார்த்தீங்கன்னா எழுந்திரிச்சதே லேட்டாக தான் எழுந்திரிச்சேங்க ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு 8 மணிக்கு எழுந்திரிட்டு சமையல் எல்லாமே முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அது ஒன்றா ஒரு கிளிப் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். சாப்பிடும்போது கிளம்பும்போது அது ஒன்று நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். போயிட்டு அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு தைராய்டு பார்த்திங்கன்னா டெஸ்ட் எடுக்க சொல்லியிருந்தாங்களா. போயிட்டு தைராய்டு வந்து டெஸ்ட்டு எடுத்துகிட்டு ரிப்போர்ட் இப்போது அதை எத்தனை வந்து வச்சுட்டு ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே போயிட்டு டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு தைராய்டு எல்லாமே வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த ரிப்போர்ட்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு கவர்மெண்ட்லேருந்து வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து பக்கம்தான் இங்கே 2 தெரு தள்ளிட்டு போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டு ஒரு 12 மணிக்கு மேலே இருக்கும். 12 மணிங்கிற ஒரு 12:30 இருக்கும். அந்த டைமுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் போயிட்டு செக்கப் போனோம். ஃப்ரான்ஸு போயிட்டு இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நிறைய நேரம் பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணியிருந்தோம். 23வது டோக்கன் பார்த்திங்கன்னா வந்து போட்டு வச்சுருந்தாங்க. போட்டோ போயிட்டு அது பார்த்திங்கன்னா 3:30 மணி ஆகிடுச்சிங்க. நம்ம பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா 3:30 மணி பார்த்திங்கன்னா காலையில் வீட்டுக்கு வரதுக்கு பார்த்திங்கன்னா 4 o'clock பார்த்திங்கன்னா ஆகிடுச்சி. வந்து அதுக்கப்புறமேட்டு மதிய சாப்பாடு 4 மணி தான் வந்து வீட்டில் வந்து சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு அப்புறம் செக்கப்லாம் பண்ணாங்க டாக்டரு. இப்போ பார்த்திங்கன்னா 24 வாரம் ஆகிருக்கு. 24 வாரத்துக்கு உண்டான வளர்ச்சி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மூச்சு வாங்குது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா க்ரோத் ஸ்கேனுக்கு பார்த்திங்கன்னா எழுதி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மந்த்து 4ஆம் தேதி பார்த்திங்கன்னா க்ரோத் ஸ்கேன் சொல்லியிருக்காங்க. அதாவது 8 மாதத்தில் பார்த்திங்கன்னா க்ரோத் ஸ்கேன் எடுக்க சொல்லியிருக்காங்க. அது கூட சேர்த்து பார்த்திங்கன்னா எக்கோ, இசிஜி இந்த டெஸ்ட் எல்லாமே வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க. திரும்ப ஹீமோக்ளோபின் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஹீமோக்ளோபின், தைராய்டு இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரிப்பீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ளட் டெஸ்ட் எல்லாமே எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 4ஆம் தேதி பார்த்திங்கன்னா நம்ம வந்து செக்கப் போனோம் க்ரோத் ஸ்கேனுக்கு பார்த்திங்கன்னா. அப்போ தான் வந்து பாப்பாவோட வெயிட் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி செக்கப்பில் பார்த்திங்கன்னா குழந்தை வந்து 24 வாரத்துக்கு உண்டான வளர்ச்சி எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குதுன்னு மட்டும் சொன்னாங்க. அப்புறம் வந்து எங்கள் பாப்பாக்கிட்ட எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டில் வந்து காமிச்சாங்க. பாப்பா நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதான் ஃப்ரெண்ட்ஸ், போயிட்டு ஹாஸ்பிட்டலில் எல்லாமே வந்து பார்த்துட்டு செக்கப்லாம் முடிச்சு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வீட்டில் பார்த்திங்கன்னா வந்து அப்புறம் பாத்திரம் விளக்கிட்டு இப்போ தான் பார்த்திங்கன்னா ஈவினிங் போல் தான் வந்து இந்த வீடியோ வந்து எடுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சேனலை பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். அதான் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ஒரு புது வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். டாடா, பை பாய்.